சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. பாஜகவிற்கு பாய் சொன்ன இபிஎஸ் விஜயுடன் கூட்டணியா, இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்வாங்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதை பற்றி தான் அந்த காணொலியில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்னு எடுத்துக்கினாலே பார்த்திங்கன்னா அதிமுக எப்பொழுதுமே பாஜகவுடன் கூட்டணி வைப்பது வழக்கம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னதான் 1000 பிரச்சனைகள் அதிமுக கட்சியில் இருந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை மட்டும் பார்த்திங்கன்னா அவர்கள் தவிர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா பாஜகவிற்கும் அந்தளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பாஜகவுடன் தற்பொழுது 2026 அதிமுக கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்வாங்க உள்ளதாக ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது குறிப்பாக பாஜகவிற்கு டாட்டா சொல்லிவிட்டாரா இபிஎஸ் அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சித்துட்டு வராங்க. இது உண்மையாகுமா? இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மிகப்பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறாரு. கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துட்டு இருந்தார். ஆனால் பாஜகவுடன் யார் கூட்டணி வைக்கிறீங்களோ அவங்க கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? விஜய். அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதனால் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துவிட்டு விஜயுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். ஆல்ரெடி நிறைய முறை பேசியிருக்கிறாரு. விஜய்க்கு ஃபோன் போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் விட்டு கொடுக்காம, அதாவது கரூர் சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. அவர் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பேசினார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது கூட்டணி தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறாராம். காரணம் என்ன? பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், இதை நம்ம டிடிவி தினகரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா செய்தியாளருக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விமர்சித்து பேசியிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் ஓகே சொன்னால் பாஜக கூட கைடி விட்டுருவார் எடப்பாடி அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கைட்டி விட்டார் என்றால் மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை எடப்பாடி அவர்கள் சந்திப்பார் அப்படின்றதை எதிர்பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாத காலங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவது சகஜம்தான். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.